அப்போ அவருக்கு சின்ன வயதில் இருந்தே, அவர் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சின்ன வயதில் இருந்தே சைவ சமயத்தில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. இப்போ சிறு வயதில் இருந்தே இந்து மதத்தில் நாட்டம் இருந்ததுனால 1947ஆம் ஆண்டு தனக்கென ஒரு ஆசான் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசானை தேடி பெற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு இந்தியாவுக்கு பயணமாக இருக்கிறார். கப்பல் மூலமாக இவர் பயணம் போயிருக்கிறார் இந்தியாவை நோக்கி. அந்த பயணத்தின் போது தற்செயலாவோ என்னவோ இலங்கையில் இறங்கிவிட்டார். இப்போ கதையை கேட்டுக்கொண்டு போனால் உங்களுக்கு தெரியும் இது தற்செயலான சம்பவம் இல்லை என்று. ஏனென்றால் அவருடைய ஆன்மீக ஆசான் இந்தியாவில் இருக்கவில்லை, இலங்கையில்தான் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் என்றாலும் அவருக்கு இன்னொரு சக்தி உண்டு. அவருடைய ஆசானை நோக்கி கொண்டு போகிறதுக்காக இலங்கையில் விடப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த இந்த ஹவாய் ஹிந்து மொனஸ்ட்ரி கட்டப்படுவதில் அல்லது கட்டப்பட வேண்டியதுக்கு பின்னால் கடவுளின் விளையாடலின் ஆரம்பமாக இது இருக்கும் என்று ஊகிக்க முடியும். இப்போ இலங்கையில் இறங்கிய குருதேவா இலங்கையின் தொலைவில் உள்ள ஒரு குகை ஒன்றை அடைஞ்சு அங்கு தங்கியிருந்து தவம் செய்து உண்ணாவிரதம் இருந்து தியானித்து ஆன்மீக வெளிச்சத்தை என்லைட்மெண்ட்டை அடைஞ்சிருக்கிறார். ஒரு ஆன்மீக ஆசானை இன்னமும் தேடிக்கொண்டிருப்பதனாலோ என்னவோ அவரது பயணம் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதனாலோ என்னவோ தெரியாது, யாழ்ப்பாணத்தை தேடி வந்திருக்கிறார். இப்போ கோவில் ஒரு அழகான தீவில் ஒரு அற்புதமான கோவில். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் ராஜ் மாதவன். இப்போது தியானத்தை நடாத்துமாறு ஜெகநாதன் மாஸ்டரை அழைக்கின்றேன். நன்றி. நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். எண்ண அலைகள் தணிந்து மறையும் அமைதியான நிலை இது எனலாம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முகு கண்ணாடி அடைந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. ஐந்து, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தமா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா மாஸ்டர். நன்றி நவீன். நேரம் இது. கொஞ்சம் நன்றி.
பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். உதவும் கரங்களுக்கு நன்றி கூறல். இன்று போஸ்டர்ஸ் போட்ட ஆனந்தி மாஸ்டருக்கும், ரெக்கார்ட் பண்ணிய பவானி மாஸ்டருக்கும், மியூசிக் போட்ட தாராவிற்கும், இந்த தியானத்தை நடாத்திய நடராஜர் ஜெகநாதனுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய சொற்பொழிவு ஒரு அழகான தீவில் ஒரு அற்புதமான சொற்பொழிவு. இதை ஆற்ற இருப்பவர் ராஜ் மாதவன். இவர் அண்மையில் இந்த ஹவாய் கோவிலுக்கு சென்றிருந்தார். தான் மகிழ்ந்ததை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இவரை தாரா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். Let's welcome Raj Madhavan. His topic is on a magnificent temple on a beautiful island. Raj is originally from Point Pedro, Sri Lanka. He studied agricultural sciences at University of Peradeniya, Sri Lanka, and later pursued a postgraduate degree at the Postgraduate Institute of Agriculture, Peradeniya. After moving to Canada, he held a senior management position in municipal policy development with the Municipal Government of Toronto. He currently resides in Victoria, Vancouver Island. The platform is now yours, Raj Master. Is there? Are you there, Raj? Yeah, he's there. He was there. Are you okay, Raj? Yeah, I'm fine. Okay, I'm okay. உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ராஜ் மாதவன். நான் கனடாவை சேர்ந்தவன். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் விக்டோரியாவில் வசிக்கிறேன். ஹவாயின் அழகான தீவில் உள்ள ஒரு சிறப்பான கோயில் என்ற தலைப்பில் இந்த மன்றத்தில் பேசும் வாய்ப்பை வழங்கிய திரு மற்றும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். PSSM தமிழ் யூரோப் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்காகவும் என்னை பேச அழைத்த தாராணி மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறு சொற்பொழிவை நடத்த முதல் ஹவாய் தீவை பற்றி ஹவாய் தீவுகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஹவாய் தீவுகள் மத்திய பெருங்கடலில் சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் அமைந்திருக்கிறது. இந்த தீவுகள் அமெரிக்காவின் 50வது மாநிலம். அமெரிக்காவுக்கு இந்த ஒரே ஒரு மாநிலம்தான் அமெரிக்காவுக்கு வெளியே அமைந்திருக்கிறது. மறுபடி மிச்ச 49 மாநிலங்களும் ஒரே பூமியாக இருக்கிறது. இந்த மாநிலம் 8 தீவுகளால் அமைந்திருக்கிறது. அதில் 4 தீவுகள் தான் மிக பிரபலமானவை. காவி, ஓஹு, மாவி, ஹவாய்ன்றது பிக் ஐலண்ட். ஆரம்பத்தில் ஹவாய் தீவுகள் ஹவாய் ராச்சியம் என்ற பேரரசின் கீழ் இருந்தது. ஒரு பெண் தான் தலைவராக இருந்தார். 1893 ஆண்டு
அமெரிக்கா ஹவாய் ராச்சியத்தை கைப்பற்றி இராணிய பதவி நீக்கம் செய்து ஹவாய் ஐலண்டை தன்னுடன் சேர்த்து கொண்டது அமெரிக்க நாடு. பின்னர் ஹவாய் மாநிலம் மெயின்லேண்ட் அமெரிக்காவில் இருந்து பின்னர் 1959ஆம் ஆண்டு ஹவாய் தீவுகள் அமெரிக்கா மாநிலமானது. இது இந்த பூகோளத்தின்படி ஹவாய் மாகாணம் மெயின்லேண்ட் அமெரிக்காவில் இருந்து, அதாவது கலிஃபோர்னியாவிலிருந்து சுமார் 2400 மைல் தொலைவில் இருக்கிறது. அதாவது 3862 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்போ ஹவாய் ஹிந்து மொனஸ்ட்ரி எங்கே இருக்கிறன்னு சொன்னால், ஹவாய் தீவுகளில் பிரபலமான 4 தீவுகளை முன்னர் பட்டியலிட்டு காட்டினேன். ஹவாய் ஹிந்து மொனஸ்ட்ரி இந்த 4 தீவுகளில் காவி என்ற தீவில் அமைந்திருக்கிறது. இந்த காவி ஹிந்து மொனஸ்ட்ரி 1970ஆம் ஆண்டு சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளால் நிறுவப்பட்டது. இந்த மொனஸ்ட்ரி கட்டப்பட்டதுடன் தொடர்பட்ட பல ஆன்மீக கதைகள் உள்ளன. இந்த கதைகளை நான் குறிப்பாக முக்கியமாக இங்கே பயிர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனுடைய அந்த சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும், அந்த நடந்த சில அற்புதங்களை. சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் ஒரு அமெரிக்க வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர். அமெரிக்க கலிஃபோர்னியா மாநிலத்தில் தான் அவர் பிறந்தவர். அவருக்கு பின்னர் குருதேவா என்ற பெயராலே அவர் அழைக்கப்பட்டார். 11 வயதில் அனாதையாக்கப்பட்டார். அப்போ இவரை குடும்ப நண்பர் தான் எடுத்து வளர்த்திருக்கணும். அவர் வளர்த்த நண்பர் குருதேவாவை ஒரு இந்து மத கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகள் தான் அவரை வளர்த்திருக்கணும். அப்போ அவருக்கு சின்ன வயதில் இருந்தே, அவர் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சின்ன வயதில் இருந்தே சைவ சமயத்தில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. இப்போ சிறு வயதில் இருந்தே இந்து மதத்தில் நாட்டம் இருந்ததுனால 1947ஆம் ஆண்டு தனக்கென ஒரு ஆசான் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசானை தேடி பெற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு இந்தியாவுக்கு பயணமாக இருக்கிறார். கப்பல் மூலமாக இவர் பயணம் போயிருக்கிறார் இந்தியாவை நோக்கி. அந்த பயணத்தின் போது தற்செயலாவோ என்னவோ இலங்கையில் இறங்கிவிட்டார். இப்போ கதையை கேட்டுக்கொண்டு போனால் உங்களுக்கு தெரியும் இது தற்செயலான சம்பவம் இல்லை என்று. ஏனென்றால் அவருடைய ஆன்மீக ஆசான் இந்தியாவில் இருக்கவில்லை, இலங்கையில்தான் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் என்றாலும் அவருக்கு இன்னொரு சக்தி உண்டு. அவருடைய ஆசானை நோக்கி கொண்டு போவதற்காக இலங்கையில் விடப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஹவாய் ஹிந்து மொனஸ்ட்ரி கட்டப்படுவதில் அல்லது கட்டப்பட வேண்டியதுக்கு பின்னால் கடவுளின் விளையாடலின் ஆரம்பமாக இது இருக்கும் என்று ஊகிக்க முடியும். இப்போ இலங்கையில் இறங்கிய குருதேவா இலங்கையின் தொலைவில் உள்ள ஒரு குகை ஒன்றை அடைஞ்சு அங்கு தங்கி இருந்து தவம் செய்து உண்ணாவிரதம் இருந்து தியானித்து ஆன்மீக வெளிச்சத்தை என்லைட்மெண்ட்டை அடைஞ்சிருக்கிறார். ஒரு ஆன்மீக ஆசானை இன்னமும் தேடிக்கொண்டிருப்பதனாலோ என்னவோ அவரது பயணம் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதனாலோ என்னவோ தெரியாது, யாழ்ப்பாணத்தை தேடி வந்திருக்கிறார். இப்போ யாழ்ப்பாணத்தில் கதிரேஸ்வர சிவன் கோயிலை அடைஞ்சிருக்கிறார். அந்த கோயிலில் அவர் ஒரு புனிதமான ஆன்மீக அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கோவிலில் இருக்கிற சமயத்தில் தான் அவருக்கு யோக சுவாமிகள் என்ற அறிமுகம் கிடைத்தது. அப்போ அவருக்கு தெரியாது தன்னுடைய ஆசான் யோக சுவாமிகளாக தான் இருக்க போதுன்ட்டு அவருக்கு அந்த இடத்துல தெரியாது. ஆனால் எல்லாம் ஒரு கனவில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளால் தான் அவர் இந்த யோக சுவாமியை அடைய வேண்டி இருந்தது. இந்த குருதேவாவின் ஆன்மீக தாகத்தை உணர்ந்த யோக சுவாமிகள் இவருக்கு சுப்பிரமணிய சுவாமிகள் என்ற நாமத்தை சூட்டி துறவிகள் என்ற தீட்சையும் அளித்திருக்கிறார். அந்த தரிசனங்களின் வழிகாட்டலின் பேரில் ஹவாயின் குவாய் தீவில் உள்ள இந்து மடத்தை நிறுவ தீர்மானித்திருக்கிறார். இப்போ யோக சுவாமிகள் ஆசீர்வாதத்துடன் சத்குரு சுப்பிரமணிய சுவாமிகள் ஹவாய் தீவில் உள்ள இந்து மடத்தை நிறுவினார். ஆன்மீக ஆசானை தேடிக்கொண்டு இந்தியாவுக்கு சென்றவர் தற்செயலாக இலங்கை அடைந்தது இந்தியாவில் அல்ல,
இலங்கையில் தான் என்ன ஆசான் இருக்கிறார் என்று கடவுளின் வழிகாட்டலாக இருக்கலாம் என்று ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு தற்செயலாக வந்திருந்தாலும் அது கடவுளிൻ്റെ ஒரு செயலாகத்தான் சொல்லி காட்டப்படுகிறது. இந்த மடம் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருந்த வேளை இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த மடம் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருந்த இந்த வேளையில் 1975ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கால நேரத்தில் குருதேவாவுக்கு பல தொடர்ச்சியான சிவ தரிசனங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சிவ தரிசனங்களில் ஒன்று சிவனுக்கு காட்சி அளிச்சிருக்கிறார். அதாவது ஒரு பாறாங்கல்லில் இருந்து கொண்டு சிவன் இவருக்கு ஒரு காட்சி அளிச்சிருக்கிறார், ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த பாறாங்கல் இருந்த இடம்தான் மடம் கட்டுவதற்கு உகந்த இடமாக சிவன் சமிக்கை கொடுத்திருக்க வேண்டும் என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. பின்னர் இந்த மொனஸ்ட்ரி கட்டப்படும் வேளை இடம் துப்புரவு செய்கிற வேளை அந்த பாறாங்கல் காடுகளுக்குள்ளேயே இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிசயங்கள் பாருங்கள். கடவுளே முதல்ல சிவன் அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் ஒரு பாறாங்கல்ல இருந்து. ஆனால் அவருக்கு தெரியாத அந்த இடத்துல தான் பாறாங்கல் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த மடம் கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் காடுகள் அதுகளை அழிக்கக்குள்ள அந்த பாறாங்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிறகு அந்த மொனஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். இன்று இந்த மடம் 382 ஏக்கர் மலை சார்ந்த அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த நிலப்பரப்பில் நீரோடை, நீரூற்று, குளங்கள், காடுகள் ஆக அழகை குவித்து நிற்கும் இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த மடம் இங்குள்ள துறவிகளுக்கு ஒரு வீடாகவும் ஒரு தத்துவசார் கல்வி நிலையமாகவும் தியோலஜிக்கல் செமினரி, சிறப்பான வேலையை மேற்கொள்ளும் இடமாகவும் அழகான தியானம் மற்றும் இறுதியாக ஆன்மீக விழிப்பை அடைவதற்குரிய வாழ்க்கையை கொடுக்கும் இடமாகவும் இந்த மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபம் பல தசாப்தங்களில் ஒரு வளமான இந்து மடமாக வளர்ந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் முக்கிய இந்து புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள பல கோவில்கள் அமைப்புகள் இந்த மடத்தில் ஆற்றல் மற்றும் வழிகாட்டல் மீது தங்கி இருக்கின்றன. இங்கு 2 கோயில்கள் உள்ளன. ஒன்று கடவுள் கோயில், கடவுள் டெம்பிள் என்று சொல்லுவினோம். மற்றது இறைவன் கோயில், இறைவன் டெம்பிள். அதெல்லாம் இந்த கடவுள் கோயிலை பற்றி கவனிப்போம். இந்த கடவுள் கோயில் 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் இதுதான் முதல் சிவன் கோயில். முழுமையாக பயிற்சி பெற்ற இந்து சன்னியாசிகளால் நிறுவப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. சிவன் கோயிலாக இருந்தாலும் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் வழிபாட்டு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்றால், இங்கே கோவிலின் உள்ளக சிவரில் சிவனின் 108 வெண்கல சிலைகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் சிவதாண்டவத்தின் ஒவ்வொரு பாகங்களை காட்டி நிற்கிறது. அது மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கும் அங்கே கோயிலுக்கு போய் பார்க்கக்குள்ள. மற்றது அடுத்து இறைவன் கோயில், இறைவன் டெம்பிள் உண்டு. இது சமீபத்தில் கட்டப்பட்ட கோயில். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி தான் இந்த கும்பாபிஷேகம் இங்கே நடந்தது. இக்கோயிலை கட்டுவதற்கு 33 வருடங்கள் சென்றிருக்கிறது. 33 வருடங்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்கு சென்றிருக்கிறது. ஏனென்றால் முழு கோவிலும் இதில் சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். அதெல்லாம் முதல்ல நான் ஆரம்பத்திலே சொன்னது, பல அற்புதங்கள் இருக்குண்டு, இன்னும் சில கதைகள் இருக்குது இந்த அற்புதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த கோயிலை பற்றி நான் சொல்லக்குள்ள கவனிச்சிங்களோன்னா தெரியும் அது. ஏனெனில் முழு கோயில்களும் இந்தியாவில் பெங்களூரில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு குவாரிலே ஒன்றில் இருந்து தான் அந்த கருங்கல் தருவிக்கப்பட்டு, அந்த தருவிக்கப்பட்ட கருங்கல்லால் அந்த கோயில் கட்டப்பட்டது. அதாவது இந்தியாவில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குவாரி ஒன்றில் இருந்து தான் அந்த கல்விகள் எல்லாம் எடுத்து ஹவாய்க்கு கொண்டு வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்ட பாவிக்கப்பட்ட டூல்ஸுகள், ஆயுதங்கள் சுட்டியலும் ஒளியும் மட்டுமே, சுட்டியலும் ஒளியும் மட்டும் பயன்படுத்தி கைகளால் கட்டப்பட்டது. அதான் அந்த 33 வருடங்கள் எடுத்திருக்கு. இந்த முழு அமைப்பும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு கப்பலில் கொண்டு வரப்பட்டு இந்த கோயில் அமைக்கப்பட்டது.
முழுக்க முழுக்க இந்து ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயில். இந்த கோயில் ஒரு தீர்க்க தரிசனமான கனவின் வழிகாட்டலுக்கு அமைய கட்டப்பட்டது. ஒரு ஆன்மீக அதிசயமாக பார்க்கப்படுகிறது இது. இப்போ இந்த சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் அவருடைய கனவுகளில் ஒவ்வொரு கோயில் கட்டுற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவருக்கு கனவுகள் அந்த கனவுகளோட வழிகாட்டில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கும் பணியை சத்குரு சிவாய் சுப்பிரமணிய சுவாமிகள் நேர்த்தியான ஆன்மீக கனவுகளுக்குள்ளாக வழி நடத்தினார். மற்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரனைட் இந்தியாவில் உள்ள பரம்பரை சிற்பிகளால் பாரம்பரிய முறையில் கைகளால் பொறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட சிரமமான பணியாகும். கோவிலின் ஒவ்வொரு பகுதிகளும் இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட கருங்களால் கட்டப்பட்டாலும் இதை இன்னொரு விஷயங்கள் நீ கவனிக்கணும். இந்த சிவலிங்கத்துக்கு பாவிக்கப்பட்ட கருங்கல் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படவில்லை. அது அமெரிக்காவின் ஆர்கன்சா மாநிலத்தில் உள்ள ஒரு குவாரியில் இருந்து தான் இந்த கல் எடுக்கப்பட்டு அந்த சிவலிங்கம் செதுக்கப்பட்டது. இதுவும் சிவாய சுப்பிரமணிய சுவாமி அவருடைய கனவுகளுக்கூடாக கிடைக்கப்பெற்ற தீர்க்க தரிசனமான வழிகாட்டலின்படி சிவலிங்கத்துக்காக பாவிக்கப்பட்ட கல்லின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்போ இதுதான் இந்த ரெண்டாவது கோயிலில் உள்ள அற்புதமான விஷயங்கள். இந்த சிற்றுரை முடிஞ்ச சில படங்கள் இருக்கு, நான் காட்டுவேன். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்னென்றால், இந்த சிப்பி பவிலியன் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இறைவன் கோயிலுக்கு அருகாமையில் சிற்பி பவிலியன் இருக்கிறது. அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த கோயிலை உருவாக்கிய சிற்பிகளது அளவினால சிலைகளையும் அவர்கள் சுட்டியல் உளி கொண்டு கற்களை செதுக்குவதையும் காட்டியவாறான சிலைகளை காணலாம். இது உலகில் உள்ள கற்சிற்பி கலைஞர்களுக்கு கௌரவம் அளிக்கும் ஒரு நினைவு சின்னமாக சொல்லப்படுகிறது. மற்ற இடங்களில் இப்போ பெரிய இடங்களில் இப்போ எத்தனையோ பெரிய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அது கட்டப்பட்டதுகள் ஒரு காலத்தில் அரசு சாம்ராஜ்யம் இருந்த காலங்களில் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவையோட காலங்களில் கட்டப்பட்டா இருந்தாலும் கட்டப்பட்ட சிற்பிகளுக்கோ அல்ல கட்டப்பட்ட கலைஞர்களுக்கோ கௌரவங்கள் கொடுக்கப்படுவதில்லை. இந்த கோயிலில் மட்டும்தான் அந்த கௌரவம் கொடுக்கப்படுறதாக சொல்லப்படுகிறது. அதாவது சிற்பிகள கௌரவக்கு முகமாக இந்த அமைப்பு அமைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இதை சொல்றது ஸ்பிரிச்சுவல் லீனியேஜ்னு சொல்லி, ஸ்பிரிச்சுவல் லீனியேஜ் ஆன்மீக வரிசை. பெரும்பாலான இந்து ஆன்மீக நிறுவனங்கள் ஒரு சன்னியாசி அல்லது குரு மூலம்தான் நிறுவப்படுகின்றன. ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய பணியை தொடர வேறு வாரிசுகள் இல்லாமல் போகின்றன. அப்போ இப்போ இந்த சாதாரண ஆக்கள் அதை பொருட்படுத்தி கோயில் நடந்து கொண்டு போயிருக்கும். ஆனால் இந்த ஹிந்து மொனஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் இந்த கோயில் கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் பின்னால் ஒரு தொடர் குரு பரம்பரையே இருக்கிறது. அது சொல்கிறது லைன் ஆஃப் மாஸ்டர் known as கைலாச பரம்பரா. அந்த கைலாச பரம்பரா என்ற சொல்லி அந்த லீனியேஜ், அதை நான் சொல்லிக்கொண்டு போகக்குள்ள உங்களை விளங்கும். அதை நான் என்னத்தை சொல்கிறேன். இந்த பரம்பரை இத்துடன் நின்று விடாது, அது வருங்காலத்திலேயும் தொடர்ந்து கொண்டே போகும். அப்போ இங்கே இந்த கோயிலில் கூட இப்போ இருக்கிற குரு ஒரு நேரத்தில் உலகத்தை விட்டு போகிற நேரத்தில் இப்போவே இன்னொரு குருவை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த லீனியேஜை கொண்டு போகிறாக்காண்டி இந்த கைலாச பரம்பரான்னு சொன்னது தானே இந்த லீனியேஜ். அந்த குருக்கள், அதாவது ஒரு குருக்கு இன்னொரு குரு முந்தி இருந்தவர், அந்த குருக்கு முந்தி குருவாக இருந்தவர். இந்த தொடர், இந்த கைலாச பரம்பரா 2200 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்போ அவ்வளோ அந்த காலத்தில் இருந்தே ஒரு குரு, இந்த சிஷியன் குருவாகி அவருக்கு ஒரு சிஷியன், அந்த மாதிரி தான் அந்த லீனியேஜ் போய் கொண்டு வந்திருக்கு. இப்போ அந்த கோயிலை பராமரிப்பர் போதிநாத வேலாயுத சுவாமி, இப்போ இருக்கிறவர், உயிரோடு இருந்து
பராமரிக்கிறவர் போதிநாத வேலாயுத சுவாமி. அவருக்கு முன்பு இருந்து இந்த கோயிலை கட்டுவது காரணகர்த்தாவாக இருந்தவர் தான் சிவாய சுப்பிரமணிய சுவாமி. அவர் தான் இந்த கோயிலை கட்டினவர். அவர் இப்போ இல்லை. அவருடைய குருவாக இருந்தவர் தான் யோக சுவாமிகள். இப்போ நீங்கள் யோக சுவாமிகள் என்று சொல்லி ஒரு தினத்தில் மெடிடேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் நடத்தக்குள்ள அந்த யோக சுவாமிகளும் அந்த குரு லீனியேஜிலே உள்ள ஒருவர். அதாவது இங்கே இந்த கோயிலை கட்டின சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள்ன்ற குரு தான் யோக சுவாமிகள். மற்றது யோக சுவாமிகளுக்கு குருவாக இருந்தவர் வந்து செல்லப்பா சுவாமி. அவருக்கு குருவாக இருந்தவர் வந்து பெங்களூரை சேர்ந்த கலை சுவாமி. அவருக்கு குருவாக இருந்தவர் வந்து இமயமலையில் வாழ்ந்த ஒரு குருவாகும். மற்றது அப்போ இது அந்த லீனியேஜை நான் வழங்கப்படுத்தினான். முதல் திருப்பி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ அநேகமான கோயில்களில் கோயிலை கட்டினவர்கள் யாராண்டு கூட எங்களுக்கு தெரிகிறது இல்லை. இப்போ எந்த மேனேஜ்மெண்ட் எடுத்து கோயில் ட்ரஸ்டி அப்படித்தான் இந்த கோயிலோட வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கோயில் அப்படி என்று இல்லை. இது வந்து ஒரு 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 லீனியேஜ், ஒரு குரு பரம்பரைக்குள்ளால காலங்காலமாக வழிவந்த இதுதான் இந்த கோயில்கள். அடுத்த முக்கியமான விஷயம் கவனிக்கணும் வந்து, இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பப்ளிஷிங் யூனிட் ஒன்று இருக்குது. உலகத்தரமான வெளியிட்டு ஒரு பப்ளிஷிங் ஒன்று இருக்குங்க. இந்த மொனஸ்ட்ரி ஒரு நவீன மீடியா அறையை கொண்டிருக்கிறது. அதில் நவீன கணனி வசதிகளும் கூடிய வெளியீட்டுத்துறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் அந்த உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஹிந்துசியம் டுடே என்று ஒரு காலாண்டு பத்திரிகையும் வேறு பல ஆன்மீக பிரசுரங்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஹிந்துசியம் டுடே என்ற பத்திரிகை 62 நாடுகளுக்கு விநியோகப்பட்டு 1,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள். இந்த பத்திரிகை 1979ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளியீட்டை செய்கிறவர் பரமச்சாரியார் சதாசிவானந்த பழனி சுவாமி தான் அந்த இதை நடத்தி கொண்டு வருகிறார். நான் அந்த 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 பப்ளிஷிங் யூனிட்டுக்கு போய் பார்த்துருக்குறேன். பரமச்சாரியார் சதாசிவந்த பழனி சுவாமியை நான் சந்தித்து காய்ச்சிருக்கிறேன். அவர் இங்கே ஒரு முறை விக்டோரியா, நாங்கள் இருக்கிற விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இங்கே வந்து கூட ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு 200 பேர் வந்திருப்பார்கள் அந்த நிகழ்ச்சி. இது ஒரு சின்ன ஒரு தீவு, இங்கே தமிழாக்களே விலை குறைவு. அப்படி இருக்கிறதுக்குள்ள 200 பேர் அதில் போனால் தெரியும். நானும் என்னுடைய வைஃபையும் தவிர இன்னும் ஒரு 2 குடும்பத்தவரும் வந்தவர்கள் எல்லாரும் கனேடியன் வெள்ளக்காரர் தான் அங்கே வந்ததை நீங்கள் பார்க்கல. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதில் தான் முதல் அவரை நாங்கள் சந்தித்தது. அவரை சந்திக்கக்குள்ள என்னுடைய என்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு போனால், அவருக்கு அப்போ வந்து சின்ன வயது. அவர் கையிலே ஒரு உருத்திராட்ச விதையை கொடுத்து சொன்னார், "திஸ் இஸ் மை பாஸ்போர்ட் ஃபார் யூ டு கம் டு மை பிளேஸ்." ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் அங்கே போக உந்தப்பட்டது. அது ஒரு ரீசனாக நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். பிறகு இங்கே உள்ள துறவிகள்ன்ற ஒரு நாள் வாழ்க்கையை எப்படி அமைதுன்னு பார்ப்போம். இந்த துறவிகள் காலை 5:30 மணிக்கு எழும்பி கடவுள் கோயில் பூசையுடன் அவனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதன் பிறகு சத்குருவால் வழி நடத்தப்படும் 1 மணி நேர யோக தியானம் செய்வார்கள். பின்னர் 2 கோயிலை நிர்வகிக்கும் வேலை செய்வார்கள். கோயில் சொத்துக்களை கவனிக்கிறார்கள் மற்றும் பப்ளிஷிங், இந்த பதிப்பியல் பணிகள் செய்கிறார்கள். மற்றது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், தாம் உண்ணும் உணவுகளை தாமே வளர்த்த பயிர்களில் இருந்து அவர் சாப்பிடுவார்கள். அப்போ அவர்களுக்கு அங்கே வந்து இப்போ க்ரீன் ஹவுஸுகள், மற்றது ஹைட்ரோஃபோனிக்ஸ் அதாவது நீரில் மட்டும் வளர்க்குற காய்கறி மரங்கள், அது இதுகள் எல்லாம் தாங்களே தங்களோட சாப்பாடைத்தான் செய்வார். அப்போ நாங்கள் கக்கக்குள்ளே சொன்னிச்சினோம், அன்றைக்கு என்ன ஹார்வெஸ்ட் பண்ணலாமோ அன்றைக்கு அதில் தான் தங்களோட கறிகள் இருக்குமென்று சொல்வார்கள். கடையில் வாங்கி சாப்பிடுவதில்லை. தங்களது சாப்பாடுகளை அநேகமான சாப்பாடுகளை அங்கே இருந்து தாங்கள் வளர்த்த இதிலிருந்து தான் எடுத்து சாப்பிடுவார்கள். தங்களுக்கு வேண்டிய பால் எடுக்கிறதுக்கு ஒரு பசு பண்ணையும் அங்கே இருக்குது. நாங்கள் அதிலெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். மற்றது இந்த குரூப் டூர்ஸ் செய்வார்கள். மற்றது நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தால் அதை நடத்துவார்கள். மற்றது கட்டுமான பணிகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இருந்தால் அதை செய்வார்கள். மற்றது எல்லாரும் 1 மணிக்கு சைவ உணவு சாப்பாடு சாப்பிடுவார்கள். பின்னர் சிறிது நேரம் உறங்குவார்களாம்.
இந்த 3 மணிக்கு மீண்டும் எழும்பி வேலை செய்ய தொடங்குவார்கள். 6 மணிக்கு உடற்பயிற்சி செய்வார்கள், நடப்பார்கள். இப்போ இந்த இரவு உணவுக்கு பிறகு இன்ஃபார்மலாக இருந்து தங்களோட நேரத்தை கழிப்பார்கள். படுக்கைக்கு 9 மணிக்கு போவார்கள். இங்கே 28 துறவிகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. மற்றது இது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன 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 குடியிருப்புகள் இருக்குது. ஒவ்வொருக்கும் தனித்தனியாக. அவர் படுக்கிறது தரையில் தான் நான் படுக்கிறது, கட்டிலில் படுக்கிறது இல்லை. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை தான் அந்த துறவிகள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அங்கே உள்ள உருத்திராட்ச காடை பற்றி சொல்கிறேன். இந்த உருத்திராட்ச காடு மொனஸ்டியின் 368 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. இதுலேயும் ஒரு அற்புதமான கதை இருக்குது. ஒன்று முக்கியமான என்ன, இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது மேற்கு பூகோளம் பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு உருத்திராட்ச காடு இதுதான் என்று சொல்லப்படுகிறது. 1984 ஆண்டு சர்க்குரு சுப்பிரமணிய சுவாமிகளால் 108 மரங்கள் இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இங்கே நட்டிருக்கிறார்கள். இந்த மரங்கள் புனிதமான உருத்திராட்ச மணிகளை கொடுக்குதான். இவை பாரம்பரியமாக இந்து மதத்தில் தியானம் மற்றும் ஜபத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. காட்டினில் நுழைவாயில் ஒரு அனுமான் சிலையும் அது இருக்குது. அது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முந்தித்தான் அதை கொண்டு வந்து இந்தியாவிலேருந்து செய்து கொண்டு வந்து அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். நான் அந்த படம் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆச்சிரமத்தில் தியானத்துக்குரிய இடங்கள் இங்கே எந்தெந்த இடங்களில் தியானத்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னால், தியானத்துக்கு ஏற்ப பல அமைதியான இடங்கள் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆன்மீக சூழலை உருவாக்குறது. இந்த பேனியன் ட்ரீ, இந்த பேனியன் மண்டபம், மற்றது கடவுள் கோயில், மற்றது புனித உத்திராட்ச காடு, அதுக்குள்ளேயும் தியானம் செய்கிறதுக்குள்ளே வசதிகள் இருக்குது. மற்றது ரிவர் லுக் அவுட், இந்த நதி பார்வை என்று சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம், பல பேர் இதை அவதானிப்பதில்லை. இந்த மொனஸ்ட்ரி அந்த நோனி ஜூஸ் என்ற ஒரு ஜூஸை விற்பனை செய்கிறார்கள். ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது. என்னென்னு சொன்னால், இந்த 365 ஏக்கர் நிலப்பரப்பில் அடிப்பகுதியில் நோனி மரங்களான காடுகள் உள்ளன. இப்போ இந்த மரங்களில் பழங்களில் இருந்து இந்த மரங்களில் உள்ள பழங்கள் வந்து நோனி ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸில் இருந்து நோனி ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது. இப்போ இது இந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இந்த மொனஸ்ட்ரியிலே ஒரு ஃபேக்டரி இருக்குது. அப்போ இந்த ஃபேக்ட்ரியில் எல்லாம் வேலை செய்கிற எல்லாரும் இந்த சன்னியாசிகள் தான் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார்கள். அப்போ செய்த நோனி ஜூஸ் வந்து அமேசான் மூலமாகவும் கடைகள் மூலமாகவும் விற்கப்படுகின்றன. இந்த ஜூஸின் சுகாதார நன்மைகள் என்னென்னு சொன்னால், இது எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறதாம், மற்றது அழற்சி குறையும், ஜீரண ஆரோக்கியத்தை தருகிறதாம், தோல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாம் என்று அவர்கள் சொல்லி அதை விற்பனை செய்கிறார்கள். மற்றது அடுத்தது கடைசியாக என்னுடைய சில விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. அங்கே போனால் எத்தனையோ விதமான சாமான்கள் வாங்கலாம். எத்தனையோ விதமான ஆன்மீக புத்தகங்கள், இந்த குருக்களால், இங்கே இந்த மடத்தில் உள்ள குருக்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள், மற்றது படங்கள், சிலைகள், மற்றது பீட்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த உருத்திராட்ச மாலை அதுகள், மற்றது ஜுவல்லரிஸ், இதிலெல்லாம் அங்கே விற்கிறார்கள். எல்லாம் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணியோடு நிப்பாட்டுவார்கள். இவ்வளவுதான் நான் என்னுடைய சிற்றுரை ஹவாயை பற்றி. சில படங்கள் இருக்குது, நான் அதை காட்டுவதற்கு ட்ரை பண்ணுறேன். Is that okay, Sarah? Thank you. It's fine. Okay, thank you.
ஸோ முதலாவது என்ன காட்டுறேன்னு சொன்னால் இது அமெரிக்காவில் இருந்து இங்கே இருக்குன்னு சொல்லி இதுதான் பக்கத்தில் உள்ளது அமெரிக்கா. அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் இங்கே இருக்குது, கலிஃபோர்னியா இங்கே இருக்குது. இங்கே இருந்து இருக்கிறதான் அந்த ஹொனலுலு தான் இந்த ஹவாய் ஐலண்ட். இதில் 8 தீவுகள் இருக்குது, அதில் 4 தீவுகள்லாம் முக்கியமான தீவுன்னு சொன்னான். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 மைல்களுக்கு அப்பால் அல்லது 2000க்கு மேலான கிலோமீட்டர்ஸுக்கு அப்பாலே இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 ஐலண்டில் 4 ஐலண்டுகளை காட்டப்பட்டிருக்கு. இந்த ஐலண்டில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. இது வந்து முன்னுக்கு ஆக்கள் வந்த உடனே 9 மணி மட்டும் இந்த கேட்டை திறக்க மாட்டணும். ஒவ்வொரு தரம் புக் பண்ணித்தான் வரலாம், சும்மா வந்து அதற்கு வர இயலாது. வர இயலாண்டு இல்லை, உள்ளுக்கு இருந்து இந்த சுவாமி கோயிலுக்கு இருந்து கும்பிட வேணும்னு சொன்னால் நீங்கள் ப்ரையர் புக்கிங்கோடு தான் வரலாம், ரிசர்வேஷனோடு தான் வரலாம். இப்போ வந்த உடனே ஆக்கள் முதல் இங்கே இருப்பினம், 9 மணிக்கு கதவு திறக்க உள்ளுக்கு போவினம். மற்றது அந்த இதில் உள்ள இதில் வந்து இப்போ ஒரு பேப்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேண்டியதை அதில் எழுதி போட்டு இதில் வச்சு எரிக்கலாம். மற்றது போடுற உடுப்புகள் அங்கே வந்து ட்ரெஸ் கோட் இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ் கோட் வந்து இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணப்படாத ட்ரெஸ் கோட்டை இந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு வந்தால் அதை மறைப்பதற்காக சில டவல்ஸ் மாதிரியான இதுகள் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் இப்போ காலை மறைக்கிறதுக்கு அதுகளை பாவைச்சு போட்டு இந்த பூவுக்குள்ளே அதை கொடுத்துட்டு போகிறது, அது இங்கே இருக்கும். அதாவது என்டர் பண்ண உடனே இதில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது, இதில் பிள்ளையார் வணங்கி போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம். இதான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை. இதான் அந்த முதல் கோயில், அந்த கடவுள் கோயில் என்று சொல்கிறது. இதான் அந்த கோயிலுன்ற இது. மிக மிக சின்ன கோயிலாக தான் முதல் கட்டப்பட்டது. இதில் இருக்கிற நந்தி இருக்குது. இது வந்து 90 தொன் நிறைவுடைய ஒரே ஒரு கல்லால், ஒரு கல்லிலேயே செதுக்கப்பட்ட தான் இந்த நந்தி கோயிலுக்கு முன்னால் இருக்குது. நான் கோயிலுக்கு உள்ள படங்கள் எடுக்க இல்லை என்னுடைய. பட் அது இதுதான் அந்த இறைவன் கோயில்னு சொல்லி இப்போ புதுக்க திறந்து 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்த கோயில் இதுதான். இது முழுக்க முழுக்க கற்களாலே கட்டப்பட்ட கோயில். கற்கள் சொல்லக்குள்ள கிரனைட். பட் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கோயில் கட்டக்குள்ளே வந்து இந்த பில்டிங் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இதண்டக்குள்ள இப்போ உள்ளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்ச கட்டை இல்லை என்று சொல்லி பிளான் அப்ரூவ் பண்ண இல்லை. அப்போ அதை அப்ரூவ் பண்ணுறதுக்காக அவையில் இந்தியாவிலிருந்து பல கோயில்கள் கட்டப்பட்ட, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் கட்டப்பட்ட கோயிலோட ஸ்ட்ரக்சர் அதுகளை காட்டித்தானே அந்த அப்ரூவல் எடுத்ததுன்னு சொல்லி இங்கே உள்ள அந்த சுவாமிகள் எனக்கு இருக்கா சொல்லிச்சுனா. இதுதான் இந்த மீடியா ரூம். அந்த மேகசின்ஸுகள் மற்றது சஞ்சிகைகள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்கிறது இடம் இந்த மீடியா ரூம். இதான் நான் சொன்னேன், அந்த சிற்பிகளை கௌரவிக்கிறதுக்காக அவருடைய திருவுருவங்களை இந்த பிரான்ஸ் என்று சொல்லி பிரான்ஸில் செய்து வச்சிருக்கிறோம் என்ற அவர்கள் இந்த சிற்பிகளை கௌரவிக்கிறதுக்காக செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த செயின் இருக்குல்லோ, இந்த செயின் வந்து ஒரே ஒரு கல்லிலேயே செதுக்கப்பட்டது. இது வந்து செய்து கொழுவினது இல்லை, ஒரே கல், ஒரு நீட்டு கல்லிலே செதுக்கி செய்யப்பட்டதுதான் இந்த செயின். இதுதான் அந்த சிவலிங்கம். அமெரிக்காவில் உள்ள ஆர்கன்சா மாநிலத்தில் எடுத்த கல்லிலிருந்து செதுக்கப்பட்டதான் இந்த சிவலிங்கம். இதுவும் வந்து சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு கனவுல வந்து இந்த இடத்துல தான் இந்த கல் இருக்குன்னு சொல்லி அவையில் அந்த இடத்தை தேடி போய் கண்டுபிடித்து தான் இந்த கல் எடுத்தது. ஸோ இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு பகுதி. இது முழுக்க கையால் எல்லாம் சுத்தியலும் ஒளியாலையும் பாவிச்சு கையலால் செதுக்கப்பட்ட தான் இந்த மண்டபத்தை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. இது தமிழில் எழுதியிருக்கணும். இது ஒரு தரம் பெயிண்ட் பண்ண இல்லை, இதெல்லாம் அந்த ஒளி சுத்தியலால் செதுக்கப்பட்டு எழுதப்பட்டது. தமிழில் இருக்குது.
மற்றது இதில் ஒரு அழகான இடம்னு சொன்னால் நான் முதலே சொன்னால் இங்கே வந்து நீரூற்று, ஓடை, அருவி, குளங்கள் எல்லாம் உள்ள இடங்கள். ஸோ இது ஒரு சின்ன ஒரு குளம் என்று சொல்ல முடியாத ஒரு நீரூற்று அதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து அவர்கள் செய்த ஒரு பொன். இங்கே வந்து என்னென்னா கோயிலுக்கு போக முதல் கால் கழுவுறதுக்காக இது செய்யப்பட்டிருக்கு. மக்கள் வந்து காலை கழி போட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த கல்லுகள் இப்படித்தான் இந்தியாவிலேருந்து செதுக்கப்பட்டு கொண்டு வந்து பேர்ந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணி தான் இந்த கோயில்கள் கட்டப்பட்டது. இது வந்து இப்போ நான் இந்த முறை போனது எடுத்த படங்கள் இல்லை. நாங்கள் 4 தரம் போயிருக்கிறோம். இது நான் நினைக்கிறேன் 2ஆம் முறை போகக்குள்ளே அப்போ இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதைத்தான் நான் இந்த படங்கள் நாங்கள் எடுத்தது. இங்கே பார்த்தா தெரியும், சுத்தியலும் ஒளியும். இந்த 2ஐயும் தவிர ஒரு எந்த ஆயுதங்களும் பாவிக்கப்படையில் இந்த கோயில் கட்டுறதுக்கு. இங்கே இதில் பார்த்தா ஒன்று தெரியும், வந்து ஒரு சிங்கம் இருக்குது. அதுவும் செதுக்கப்பட்ட ஒரு சிங்கம். வாய்க்குள்ள ஒரு பந்து இருக்குது. இந்த பந்து உள்ளுக்குள்ளே செய்து போட்டு உள்ளுக்குள்ளே போடையில், அது உள்ளுக்குள்ளே இருந்தே உள்ள கல்லை உடைச்சு அதை ஒரு பந்தாக செய்து, அப்போ இனி ஒரு நாளும் வெளியால் எடுக்கவே மேலாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ளேயே ஒரு பந்தாக செதுக்கி, அதாவது சிற்பிகளுடைய அந்த திறமையை காட்டுறதுக்காக இது அவர் செய்திருக்கணும்னு சொல்லிடணும். இது வந்து கடை சுவாமி. அதான் நான் சொன்னேன், இந்த லீனியேஜில் உள்ள சுவாமிகளில் உண்டு கடை சுவாமி. மற்றது யோ சுவாமிகள், இதுதான் யோ சுவாமி. பட் இதுதான் நான் சொன்னேன், இந்த மாட்டு பண்ணை அவளில் இருக்குன்னு சொல்லி. இதான் அந்த க்ரீன் ஹவுஸ். தங்களுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் இங்கே தான், மரங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான மரங்களை இங்கே தான் வளர்க்குறார்கள். இந்த க்ரீன் ஹவுஸ். கத்தரிக்காய். இது வந்து இந்த மெடிடேஷன் பேனியன்னு சொல்லி, இதை மெடிடேஷன் செய்யக்கூடியதாக நல்ல அழகான அமைதியான ஒரு மரங்களால் ஆக்கப்பட்டது. பேனியன் ட்ரீஸ்ன்றது அந்த ட்ரீஸால் உண்டாக்கப்படுற ஒரு இடம். அங்கே ஆக்கள் இருந்து போன தெரியும், ஆக்கள் இருந்து மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். இது வந்து தான் அந்த உருத்ராட்ச காட்டில் உள்ள சீக்ரெட் ஃபாரஸ்ட்னு சொல்லினோம். இதான் இந்த உருத்ராட்ச மரங்கள். அது இந்த உருத்ராட்ச மரத்தின் கீழே ஒரு பிள்ளையார்ட்டு சிலை இருக்குது. இதான் இந்த உருத்ராட்ச பழம். இங்கே உருத்ராட்சம் எல்லாம் நிலத்தில் விழுந்துருக்கு. இந்த பழங்கள் எல்லாம் பழங்கள் காய்ந்து இந்த உருத்ராட்ச விதைகள் நிலத்தில் இருக்குது. இது என்னோடய கையில் ஒன்று எடுத்து நான் எடுத்த படம். இதான் நான் சொன்னேன், அந்த அனுமானம்னு சொல்லி அந்த உருத்ராட்ச தோட்டத்தில் வந்து வாசலில் ஒரு அனுமான சிலை இருக்குது. இந்த சிலை வந்து இந்தியாவிலேருந்து செய்து கொண்டதாக சொல்கிறார்கள். இதான் இங்கே உள்ள சன்னியாசிகள்னு சொல்லலாம். நான் நினைக்கிறேன் 28 18 பேர் நினைக்கிறேன், சரியாக நம்பர் சரியில்லை. இவர் தான் இப்போ வழிநடத்தி கொண்டு போகிற சுவாமி. இவர் தான் சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி. இவர் தான் முதல் கோயில் கட்டுவதற்கே காரணகர்த்தாவாக இருந்தவர். இவர் இப்போ இருந்து வழி நடத்துகிற சுவாமி. அங்கே சில நீரூற்றுக்கள் அங்கே இருக்கிறதா நான் சொன்னேன். அதில் சில படங்கள் இருக்குது. இது வந்து முந்தின சுவாமிகள். நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த பெயர் சரியாக தெரியல, அந்த சுவாமி பரம்பரையில் உள்ள சுவாமிகள். இதான் இந்த நோனி ஜூஸ் என்று சொன்னான். இது நாங்கள் இந்த முறை போய் வரக்குள்ள வேணந்தது. இதான் இந்த நோனி ஜூஸ்ன்னு சொல்லி விற்கிறார்கள். இவ்வளவுதான். இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாதவன். நல்ல அழகாக முக்கிய தகவல்களையும் அமைதியாக சொன்ன உரியை பாராட்டி 60 கரகோஷம் செய்வோம். உரையை பாராட்டி கரங்கள் ஏற்கனவே வந்து விட்டன. முதலாவதாக கண்குகன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி அம்மா.
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அற்புதம் அற்புதம் அற்புதமே ஐயா, உங்களது பேச்சும் அற்புதம், நீங்கள் தரிசித்த இடமும் அற்புதம். மிகவும் நன்றி. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். மிக்க நன்றி. 2-3 கருத்துக்களை கூறிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ஐயா. எனக்கு என்னடா இந்த சிவாய சுப்பிரமணிய சாமிகள் அவர்கள் இங்கு லண்டனில் கனகாலத்துக்கு முதல் விம்பிள்டன் கோயிலுக்கு வந்தவர். அதை நேரடியாக காணக்கூடிய வாய்ப்பு, அவர் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவரது முகம் வந்து உண்மையாகவே ஒரு கருணை முகமும் ஒளியும் பொருந்திய முகம். அது நேர நான் பார்த்ததை அனுபவித்தேன், சொல்ல விரும்புகின்றேன். 2வது என்னண்டாயா, நீங்கள் அந்த சிப்பிகளுக்கு நீங்கள் உருவங்கள் வைத்ததை கூறினீர்கள் தானே. ஆனா அது என்னென்றால் இந்த முதலாக அப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியவர் வந்து ராஜராஜ சோழன். அதாவது நீங்கள் அந்த ராஜராஜ சோழன் படம் பார்த்தீங்களோ தெரியவில்லை, படத்தை பாருங்க. அதுல முதல்ல இந்த படம் துவங்கைக்குள்ளேயே அவன் அந்த நந்தியை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது மெயின் சிப்பி அரசனே வந்து அவங்க சிப்பி என்னன்னா வெத்திலவாக்கு போடுவாங்க, கூடைக்குள்ள துப்புவாங்க. அந்த துப்புறத்துக்கு ஒரு ஆள் எம்ப்ளாய் பண்ணி வச்சிருந்தது. அவன் அங்கேயும் ஓடிட்டான் அந்த பையன். அவன் என்னண்டா, அவனுக்கு பதிலாக ராஜராஜ சோழனை வந்து சிப்பி இந்த துப்பலை எடுத்தான் என்றதான் அந்த படத்துல துவங்குது. அது உண்மையில் கதை மட்டும்தான் கூறுறாரு. நான் ஏன் சொன்னேன் என்றால், அது மட்டுமல்ல, ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு அந்த கோயில்ல கட்டினாக்கள் ஒரு சிறு சொண்டு சென்றவர் என்ற பேர் எல்லாத்தையும் இப்பவும் கல்வெட்டில பொறுத்துள்ளார் என்று அதுங்களுக்கு வாசிக்க விளங்குறது இல்லை, அப்படி பொறுத்துள்ளார் என்றதும். அது மட்டுமல்ல, அந்த கட்டின மெயின் சிப்பிக்கு தண்ட பேரையே வைத்திருக்கிறான், ராஜராஜ பெரும் கச்சர் 2 பேரும் கொடுத்துள்ளார். அது உங்களுக்கு சும்மா சொல்லி வைக்க விரும்புகிறேன். அப்படி நடந்திருக்கு முந்தி என்றதை கூறிய. மிக நல்லது. என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சில நினைச்சு கொண்டிருப்போம் இந்த கோயிலில் மட்டும்தான் சிப்பிகளுக்கு இவ்வளவு பெருமை கொடுக்கணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தால் தூர கோயில்களையும் இருக்கும். அந்த இது அநேகமான கோயில்களில் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தா அந்த அங்கே உள்ள ஒரு மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு பிரசிடண்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே அநேகமாக நடக்கிற விஷயங்கள். நீங்கள் சொன்னது நல்லது. என்னன்னு சொன்னால், ஒரு கோயில மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லையும் இந்த சிப்பிகளுக்கு கௌரவங்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லி அவன் தான் முதல் கொடுத்து. நீங்க சொன்ன சரி, மற்ற கோயில்கள்ல இல்லத்தான், மற்ற கோயில்கள்ல கிடையாது. பெரிய கோயில்லையும் இதொண்டுதான் எனக்கு தெரிந்தவற்றில தெரியும், ஆனா மற்ற இடங்களும் இருக்கக்கூடும் என்றதொண்டே கூறிட்டு, கேள்வி என்னண்டா ஐயா, நீங்கள் அந்த பூசைகள் அங்கு செய்யும் பொழுது எங்கட தமிழ் முறைப்படியா செய்கிறார்கள் இல்லாட்டி என்ன? இது முக்கியமா சொல்லணும். நான் சொல்லணும்னா, எனக்கு இந்த நேரத்துக்காக நான் சொல்ல விரும்ப இருக்குல்ல, சொல்லிடணும். என்னன்னு சொன்னால், இந்த கோயில் வந்து யாழ்ப்பாணத்து முறைப்படியும் சவுத் இந்தியா, அதாவது தெற்கு இந்தியா முறைப்படி தான், ஆகமப்படி தான் இந்த கோயிலில் பூசைகள் எல்லாம் செய்யணும் சொல்லி. மற்றது அடுத்த ஒரு முக்கியமான சாமான், இங்க உள்ள அந்த ஒரு பெரிய கும்பாபிஷேகங்கள் அப்படியான ஒரு பெரிய விஷயம் நடக்கக்குள்ள இந்தியாவிலேருந்து தான் சுவாமிகளை தெரிவிக்கணும். இப்போ இந்தியாவிலிருந்து தான் இந்த பெரிய பெரிய சுவாமிகளை வரவழைச்சு இந்த கும்பாபிஷேகங்கள் மாதிரியான பெரிய விஷயங்களை செய்யணுமே. ஆனால் நாளாந்த நடக்கிற பூசை கூட இப்போ இருக்கிற சுவாமி அது கூட எங்கட மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் படித்து அதில் தான் பூசை ஆக்கினோம். அப்போ பூசை வந்த எல்லாம் எங்கட ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே ஐயர்மார் வந்து இங்கே உள்ள வெள்ளக்காரராக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயிலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் பூசைகளை செய்வார்கள். அதே நேரத்தில் இன்னொரு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன். என்னன்னா, இந்த பெரும் பூசைகள் அதுகளுக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து ஒரு 20 பேர் 30 பேர்ன்னு சொல்லி கூப்பிடிச்சு செய்வார்கள். நான் ஒரு நாளும் அந்த இதுக்கு போக இல்லை, ஆனால் அப்படித்தான் நாங்கள் செய்கிறார்கள். நன்றி 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 நன்றி. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா வாருங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜ மாதவன் மாஸ்டருக்கும் ஐயாவுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அருமையான இதை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். கடவுள் கோயில், இறைவன் கோயிலை பற்றி விவரம் நான் 2008 அங்கே போய் கடவுள் கோயிலையும் கண்டு இறைவன் கோயிலை கட்டி கொண்டிருந்தார்கள். அங்கே போயிருந்தோம்.
அங்கு அங்கு முக்கியமாக இந்த கடவுள் கோயிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய முருகன் சிலை இருந்தது ஐயா. அது அதை அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை, படமும் சொல்லவில்லை. காட்டவில்லை. முருகன் எனக்கு அது பெருசா எனக்கு ஞாபகம் இருக்கே இல்லை. ஆனா ஓகே. இருந்த அந்த பிள்ளையார் சிலையை நான் உங்களுக்கு காட்டினான். பிள்ளையார் சிலை இருக்கு. ஆனால் இப்ப இந்த முருகன் அங்க அது கோயிலுக்கு உள்ள சொல்றீங்களா வெளியால சொல்றீங்களோ? வெளியில, கோயிலுக்கு வெளியில. வெளியில பெரிய முருகன் சிலை, ஆலமரம். ஓம் அதுகள் இருக்கு. நான் அதை அதை கவனிச்சிருக்கேன். பரவாயில்லை. அப்புறம் நாங்கள் அதை உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு கைடோட அனுப்பியிருந்தார். நீங்கள் சொன்ன அந்த அதாவது உருத்ராட்சம் அந்த முருகன் சிலையை வச்சிருக்கிறேன். அந்த முருகன் சிலை ஒன்று இப்படி இருந்தது, இருக்கும். நான் காட்டின படத்துல இருக்காது. பெரிய சிலையா இருந்தது. உருத்ராட்சம் மேல நீங்க இதைத்தானே முருகன் சொல்றீங்க, இப்ப காட்டின படத்தை தானே? அந்த முருகன் சிலை தான் அது, ஆறுமுகமும். அப்படி என்றா அந்த சிலை இருக்கு, அந்த சிலை இருக்கு. ஆமாம். எனக்கு நான் அது என்ன கடவுள் என்ற சிலை நான் யோசிக்கல. அந்த சிலை இருக்கு, நான் இந்த படத்திலே இருக்கு. நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போகைக்கு ஒரு டைம் போனாங்க. அவியல் தியானத்துல இருந்தவே நாங்க வெளியில காவல் இருந்தோம். எல்லாரும் சொன்னவே 2-3 பேர் இருந்தவே அவ கதவை துறக்க மாட்டோம்னு சொன்னார்கள். நாங்கள் பேசாம இருந்தோம். ஆனா கதவை திறந்து எங்களையும் தியானத்துல இருக்க அவை விட்டுவிட்டோம். கிட்டத்தட்ட அந்த நினைவு 20 பேர் சாமிகள் இருந்தவை. இப்ப எத்தனை பேர் ஐயா இருக்கு? 28 சொல்லினோம். 28 பேர். 28 ஆக முக்கியமான என்ன சொன்னால், ஒரு ஆள் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், மற்ற எல்லாரும் வெள்ளக்காரர் தான் அந்த சுவாமிகள். அந்த அவரே சுப்பிரமணிய சுவாமி 3 தான் போடுறார்கள். சுப்பிரமணிய மானாக 3 போட்டு பேர்கள் எழுதியிருந்தது. நான் அங்க புத்தகத்தை விசாரிக்க உம்மத பேர் என்னன்னு கேட்டார்கள். நான் பஞ்சாட்சரம் என்று சொல்ல வெக்கப்பட்டேன். அவர் எல்லாம் சொல்லி முடிஞ்சவரா அவர் பஞ்சாட்சரம் என்று நீட்டாக சொன்னார். தமிழ்ல கதைச்சார். நீலகண்ட சுவாமிகள் தான் அந்த நேரம் தமிழ்ல கதைச்சு புத்தகங்களையும் இதுகளையும் தந்தவர். மற்றதையா அங்கே அந்த ஒரு பெரிய ஒரு கிணறும் அந்த ஒரு குளம் மாதிரி ஒரு ஆழமான இடம் இருந்தது. அந்த குளத்துக்கு அங்காலே ஒரு கன தூரம் தள்ளி ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருந்தது. அந்த குளத்தை டெவலப் பண்ண போறோம்னு சொன்னவே அந்த சாமியெல்லாம் எல்லாரும் போக் லிப்டர்ல இருந்து உழுவுற இயந்திரங்கள்ல இருந்து எல்லாம் அவைகளே பாவிக்கணும். அவையே மிஷினை பாவிச்சுதான் அந்த இதுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல அந்த தியானத்தை நீங்க சொன்ன உடுப்பு தந்திருந்தார்கள். அந்த ஹாஃப் லாங்ஸோட போனா, அந்த ஷார்ட்ஸோட போனா உடுப்பு தருவார்கள், அதை போடணும். அந்த நேரம் லண்டன்ல இருந்தும் வேறு இடத்திலும் இருந்தும் பலர் வந்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை நான் ஒப்சர்வ் பண்ணேன். இவன் கான்டாக்ட்ல வந்து அவை தியானம் செய்யறது வேறு, அவைண்டேக்குள்ள நாங்கள் தியானம் செய்ய இயலாது. பூசை டைம்ல போய் இருக்கலாம். எங்களுக்கு தியானம் நாங்கள் வெளியிலிருந்து வந்தவைகள் தியானம் செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது அந்த நேரம். அந்த நேரத்துல இருக்கலாம் கூடியதா இருந்தது. மண்டபம் ஒன்று இருக்கு. நீங்கள் பேசினது அருமையா இருந்தது. எனக்கு அதை கேட்க சந்தோஷமா இருந்தது. அப்ப நீங்கள் இவைகளோட கூடுதலாக இன்வால்வ்டாக இருந்திருக்கிறீங்கள் ஐயா, நன்றி. இதை பற்றி பல விடயங்கள் இந்த தொடர்பை பற்றி நான் அறிந்துதான் வந்த நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரைய. நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். அங்கு போய் வர வேண்டிய தொடர்புகளும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் டொனேஷன் செய்வார்கள். அதோட அதுக்கு மேலே மேற்கொண்டோன்னு செய்கிறேன்றதை கூறிக்கொண்டு மற்றவைக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று கூறி, உங்களுடைய அருமையான பேச்சுக்கும் படத்தையும் பார்த்து சந்தோஷமா இருந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னீர்கள் இந்த யாழ்ப்பாணம் மாதிரி என்று. அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்துல கதைக்கிறவ போலதான் அந்த வெள்ளக்கார சாமியால் கதைக்கணும். டாக்கிங் அப்படி, டோக் அப்படித்தான் இருக்கு. மற்றது அங்கால சுற்றவே இருக்கிறவர்கள்
அவர்களும் இந்த இந்து சமயத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி அவை சொல்லிச்சிடும். இது ஜப்பானீஸ் டைப் ஆக்கலாம், ஜப்பான்ல இருந்து குடியேறின ஆக்கள் கொஞ்சம் டாக்கா தான் இருக்கணும். அவையெல்லாம் எங்களுக்கு ஆதரிச்சினம், டாக்ஸியில கொண்டு போய் அங்க கொண்டு போய் இங்க கொண்டு வர்றதுக்கெல்லாம். அப்போ வெளியில இருக்கிறவையும் கொஞ்சம் இந்து மதத்தோட சம்பந்தப்பட்டவையாக இருந்துச்சினம். அதை நான் காணக்கூடியதா இருந்தது. என்னட்டு நான் அதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு நான் தொடர்பாக சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் அந்த சுவாமிமாரோட கதைக்கக்குள்ள இப்போ ஒரு கோவிட் வந்த டைமில் கூட ஆக்கள் சரியான கஷ்டப்படக்குள்ள இந்த சுவாமிகள் போய் எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிற மக்களுக்கு என்று சொல்லி அதாவது என்ன விஷயம் என்று சொன்னாலும் இந்த சுற்றாடலில் உள்ள ஆக்களோட தாங்கள் கன தொடர்புகள் வச்சு செய்யறதா சொன்னார்கள். நன்றி நன்றி. மற்றது அங்க இந்த வெளியில படி கல்டிவேஷன் ஜப்பானீஸ் மெத்தடின் படி படி கல்வியும் செய்கிறார்களாம். அப்ப கிட்டத்தட்ட அவைகளும் வந்து சில உதவிகள் செய்யணும் என்றதையும் சொன்னார்கள். அது உண்மைதான். நன்றி நன்றி நன்றி. மாதவன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அடுத்து வரதா அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ராஜ் மாதவன் மாஸ்டரும் மிகவும் அழகாக ஒரு பேச்சு. ஆனா லைக் மறுத்து நான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட், நீங்க ஹவாய்க்கு நீங்க போயிட்டீங்களா டெம்பிளுக்கு? ஆமாம், 4 தரம் போயிருக்கிறேன். 4 டைம். நீங்க புக் பண்ண வேணுமா இல்லாட்டிக்கு? இல்ல, அது வந்து ஆன்லைன்ல போய் நீங்க புக் பண்ணணும். முதலே நாங்கள் ஆன்லைன்ல போய் இப்போ அவன் வெப்சைட்டுக்கு போனீங்களோன்னு சொன்னால் அந்த புக் பண்ணுறக்கூடிய சைட் இருக்கு. அதே அந்த புக்கிங் செய்யணும்னு சொன்னால் இந்த கோயிலெல்லாம் சின்ன இடங்கள், இப்போ பெரிய கோயில்கள் மாதிரி இல்லை. அப்போ அந்த ஆக்கள் உள்ளுக்குள்ளே எல்லாரும் உள்ளுக்குள்ளே போயிடும். அது நீங்கள் முக்கியமாக அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வணங்கணும்னு சொன்னால் அல்ல தியானம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணித்தான் போகணும். புக் பண்ண ஆக்களை மட்டும்தான் உள்ளுக்கு விடணும். So like யாரு பில்ட் பண்ணிட்டு, லைக் வாட் இயர் டெம்பிள் பில்ட் பண்ணிட்டு ஹவாயில? 1979 என்று சொன்னான் நினைக்கிறேன். 1979ல. So like yeah, that's it. Yeah. And then yes, என்னுடைய பேச்சில் நான் சொன்னேன் 1979. Okay, நன்றி. That's all. Thank you மாதவன்ஸ். இப்போ வரதா மாஸ்டர். உவைப்பதி மெலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மன்னே போற்றி. இன்றைக்கு ஒரு அருமையான சொற்பொழிவை எங்கள் ராஜ்மா மாதவன் பண்ணிட்டீங்கள். எங்களை அப்படியே கொண்டு போய் யாத்திரை காட்டி வந்து விட்டீங்கள். நன்றி நன்றி. அதுல நான் ஒரு விஷயத்தை, நீங்கள் 4 தரம் போட்டீங்க, நான் 5 தரம் போனேனே. அந்த நடராஜனை கண்டேனே. அப்ப இதுல ஒரு சின்ன விளக்கம். பஞ்சாட்சர மாஸ்டர் தான் கேட்டதா, யார் கேட்டதோ தெரியல. முருகன் சிலை நான் முதல் போனது 2000ஆம் ஆண்டு, இப்ப 25ஆம் ஆண்டு. அதுக்கிடையில தான் இந்த 5 யாத்திரை நடந்தது. 2000ஆம் ஆண்டு போன போது அந்த ஆலமரத்தின் கீழே முருகன் இருந்தார். இப்பொழுது போன போது ஆலமரம் எல்லா இடமும் பறந்து முருகன் நிற்கிறார். எங்களுக்கும் அந்த சதாசிவநாத சுவாமி ஒரு டூர் ஒன்று செய்தவர். அந்த முறையில முருகன்கிட்ட போய் முருகனை தட்டிட்டு, முருகனை தாங்கள் இந்தியாவிலிருந்து செய்து வந்த, எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்த சிலைகள் தான். அப்ப ஒன்று விஷயம் சொன்னார், தான் முருகனுக்கு வேலை கொடுக்கணும், அந்த ஆயுதம் ஒன்றும் இல்லாம செய்து வச்சிருக்கிறார்களாம். முருகனை வேலை கொடுக்காம செய்திருக்கான் என்று விளங்கப்படுத்தி சொன்னார்.
அந்த ஆலமரத்தின் கீழே இருந்து தியானம் செய்யக்கூடியதாக கதிரைகள் அங்கங்கு போட்டு வச்சிருக்கோம். அதோட அந்த ஆலமரத்துக்கு பின்னாலே ஒரு மரம், பாரிய மரம் விருட்சம். 2000ஆம் ஆண்டு போன போது நான் பார்த்திருக்கிறேன், இந்த முறையும் பார்த்திருக்கிறேன். அதுல உள்ள விஜயம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த கோயில் தொடங்கின காலத்திலேயே அந்த விருட்சத்துக்குள்ளே ஒரு சிறு இடைவெளி இருக்கு. சில மரங்கள்ல உள்ளுக்கு இருக்கும் ஒரு சிறு இடைவெளி. அதுக்குள்ளே ஒரு பிள்ளையார வைத்திருக்கிறார். அப்பொழுது வைத்த பிள்ளையார் விருட்சம் என்ன செய்யுது, பிள்ளையார மூடி 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 கொண்டு இப்ப ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளாலாம் பார்க்கலாம். பிள்ளையார் மூடப்பட்டு போனார் மரத்துக்குள்ள. அது ஒரு பெரிய அதிசயம் உண்டு, அங்க காத்திருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மரம் இல்லாமல் போற தருணத்துல பிள்ளையார் வெளிப்படுது. அப்படியான ஒரு அதிசயம் அங்கே இருக்கு. அது ஒன்று. அடுத்தது ருத்ராட்ச மரங்களை சொன்னீங்க. ஓம், அது சரி. பூசை பற்றி சொல்லுவதாயிருந்தால், அங்கே தமிழிலே இந்த பூசை, அதாவது இந்த சுவாமிகள் தான் நடராஜருக்கு பூசை. லிங்கேஸ்வரர் பூசை இந்தியாவிலிருந்து வந்த ஒரு ஐயத்தான் செய்கிறார். அந்த முறையில இங்கே சுவாமிகள் செய்கிற பொழுது மந்திரம் ஓதி, முறையாக சமஸ்கிருதத்திலே மந்திரம் ஓதுகிறார். பூசை அங்கே பூக்கிற பூக்கள் தான் நடராசர் அலங்காரம். நடராசத்த முகத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. மற்றும்படி பூவாலே அலங்காரம், பூவாலே அர்ச்சனை. அப்படியாக ஒரு அருமையான காட்சி நடராஜர் காட்சி. அந்த முறையிலே கடைசியிலே பூசை முடிந்ததும் தேவார திருவாசகம், அந்த சுவாமிகள், அந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த சுவாமிகள், அங்கே ஒரு சுவாமி தான் இருக்கிறார், யோகிநாத சுவாமி. அவர் மலேசியாவை சேர்ந்தவர். 2000ஆம் ஆண்டு நான் போற பொழுது அவர் பொடியனாக சேர்ந்திருந்தார். இப்பொழுது அங்கே இருக்கிறார். அவர் ஒரு ஆள் தான் எங்களுடைய நாட்டை சேர்ந்த தமிழர். மற்றவர்கள் எல்லாம் அமெரிக்க. அந்த முறையிலே நான் இதை சொல்லிக்கொண்டு, அந்த சின்ன தம்பி அங்க இப்ப கதைச்சாரே, அவருடைய பேர் என்ன? மாதவன். மாதவனா? மாதவன் நல்ல ஆர்வமாயிருக்கிறார். நான் யங் பீப்புளை நான் காணல. அந்த அவருக்கு தம்பிக்கு நான் சொல்லுறது, அவர் ஒரு நாளைக்கு குவாய்க்கு போக வேணும், பார்க்க வேணும் என்று நடராஜரை வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே நிப்பாட்டுகிறேன். நன்றி. மாதவன், உங்களோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்குரிய வழிகளை செய்யுங்கோ. தமயந்தேனுக்கு அந்த அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி தாங்கோ. நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னால், நான் தாரா மாஸ்டருக்கு சொன்னேன், அப்படி நீங்கள் கட்டாயம் என்னுடைய பேச்சை கேட்க நீங்க வர வேணும் என்று சொல்லி தாரா மாஸ்டருக்கு சொன்னேன். அவர் சொன்னா, நீங்கள் ஒரு ரெகுலரா வர்ற ஆள், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் எப்படியும் வருவீங்கள் என்று சொன்னா எனக்கு மிக மிக சந்தோஷம். நீங்கள் வந்து நடராஜனுடைய அருள் தம்பி என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வருவேனோ இல்லையோ, இன்றைக்கு உங்களுடைய பேச்சு நடக்குது தெரியாது. அப்படி இருந்தும் என்னை நடராஜன் அனுப்பி இதை கேட்க பண்ணினத்துக்கு உங்களுக்கு நன்றி. அப்படின்னா தாரா மாஸ்டர் உங்களுக்கு சொல்லல அர்த்தம். நன்றி. இது பிரபஞ்ச சக்தி இயக்குது. ஓகே, நாங்கள் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். சட் பாக்ஸை வாசி இதை நிறைவு செய்ய போகின்றோம். சட் பாக்ஸை தாரா மாஸ்டர் வாசிப்பா. Okay. Once again. Dear Ratnam Master from London says, very good speech about the temple.
I say to everyone, splendid Raj, you are truly blessed. Madhavan says to everyone, the speech about the magnificent temple is in the island. That is sensational and absolutely spectacular, Raj. Machan Master, that is mind-blowing and world-class. Well done, keep it up. There's a question here from Dia Ratnam. She asks, how long before we have to book for visit inside the temple? When is the best month to visit the temple? She's asking. Her mother master says, thank you very much, Raj Madhavan, Master, for your clear, well-expressed talk, which made me well impressed. And if the Almighty Supreme God bless me to go there, I will definitely get in touch with you then. Thank you so much. And some of the master says, I'm inadvertently addressed to you as Mahadev. I'm sorry, Mr. Raj Madhavan. That's okay. And Madhavan Master says, Varadashan Master, this is my phone number. He gave his phone number to you. ராஜ்மாதவன் என்னன்னு சொல்ல போறீங்களோ நிறைவு செய்யும் முதல்? அந்த அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறேன். எவ்வளோ காலத்துக்கு முதல் புக் பண்ணணும்னு சொன்னது. I don't know the time frame, but it's always better to book in advance. Give them some time because a lot of people are visiting. People are coming from various parts of US and world. So it's always better to book in advance. எவ்வளோ ஏர்லியாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னு சொன்னால் விடமாட்டினமெண்ட் இல்லை, அந்த இடத்துக்காகத்தான் அவர்கள் ஆக்கள் எண்ணிக்கையை லிமிட் பண்ணுறது. ஸோ அதுக்காக நீங்கள்